அழகேஷ் நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒர்த்லெஸ் அப்ரைசர் கிளாஸ் ஐ எம் தி ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்ல போற சீரிஸோட எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போசானீங்கன்னா உங்களால முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கு ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு வழக்கம் போல பிரமாதமா இருக்க போது என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து காமெடியாவும் கூடவே கொஞ்சம் வந்து ரொமான்ஸ் அடங்கியிருக்கும். ஆக்சுவலி எனக்கு அந்த அளவுக்கு ரொமான்ஸ் வரலனாலும் என்னால முடிஞ்சளவுக்கு அதையும் நான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து இதுக்கு முன்னாடி கிட்ட ஒரு 6 எபிசோட் போட்டுருக்கோம். அந்த எபிசோட பார்க்க போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியே புரியும். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்போ இந்த எபிசோட்ல எயினும் உக்காந்துட்டு இருக்கும் போது எயினு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா அப்படின்னு அவன் காபி சாப்பிடும் போது இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கிஸ் பண்றான்னு சொல்றான். ஹீரோவை இதை கேட்டுட்டு என்னது உன்னை கிஸ் பண்ணணுமா? காமெடி பண்ணது யூரி, நான் உன்னை காமெடி பண்ணல. நீ என் கூட கான்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீ யாரு கூட கான்ட்ராக்ட்ல இருக்கியோ அந்த ஸ்பிரிட்டுக்கு அப்படியான கார்டியன்ஸுக்கு நீ கிஸ் பண்றது மூலியமா அவங்களுடைய பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மாமியார் ஒன்று பக்கம் பின்னாடி வந்துட்டு கிஸ் பண்றா, ஆனா தேவையில்லாம ரொம்ப பண்ணிட்டு நம்ம அவனை உன்னை நான் கொண்டு போட்டுருவேன். பட் இருந்தாலுமே நீ இப்போ கூட ஒரு கார்டியனுடைய ட்ரைனிங்ல தான் இருக்க. அதனால உனக்கும் யூரிக்கும் இடையில இருக்கிற அந்த அன்ஸ்டேபிளான கனெக்ஷனை வந்து நம்ம இன்னமும் திட காலத்தரமா மாத்தணும். அதுக்காக தான் ஒன்னு அவ கிஸ் பண்ண சொல்றான். அதுக்காக தான் நான் அவ்வளவுதானா, ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு யூரி, நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அவ வெக்கப்பட்டு சொல்ல. அதான்டா அன்ஸ்டேபிளா இருந்த அந்த கனெக்ஷனை வந்து நம்ம ஸ்டேபிளா மாத்ததுக்காக இந்த விஷயத்தை பண்ணி தாகணும். அதுக்காக ஒரு நல்ல கனெக்ஷன் இது ஏற்படுத்தும். அதனால நீ பயப்படாம பண்ண. ஹீரோ போய் வச்சுக்கிறான். ஆனா இருந்தாலுமே இந்த கிஸ்ன்றது நல்லதுதானா? பட் ஆனா பழைய காலத்துலாம் ஒரு நைட்டா இருக்கவன் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட கையில தான் மொத்தம் கொடுப்பான். சரி ஓகே நான் அதே போல கையில கொடுத்துறேன். அடடா என்ன இவங்க 2 பேரும் க்ளோஸ்ல வந்திருக்காங்க, இவங்க கூட எங்களுக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வேணும்டா, எங்களே விட்டுறாத. என்னதோ உங்களுக்கு வேணுமா? அதெல்லாம் தர முடியாது. என்ன மளிகை சாமான அது ஒவ்வொரு கொடுத்துருக்கிறதுக்கு நீங்களா ஆடியன்ஸ் ஒன்லி பார்க்கணும், அவ்வளவுதான். ஒரு சாலாவும் குறுக்கு அப்புறம் பீனா தயவு செஞ்சு எயின் கிட்ட இருந்து கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு இருங்க. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பொம்பளை சோக்க உள்ள ஆளவன். பட் இருந்தாலும் ஒரு சில எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. அவங்ககிட்ட பழகி நல்ல கனெக்ஷன் ஏற்படுத்தினா மட்டும் தானே எங்களுடைய பவர்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். பீனாவும் ஒரு சில உங்களுக்கு ரொம்ப தான் பொறாம இருந்தாலும் நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பட் ஆனா இவன் இப்ப கிஸ் பண்றது மூலியமா உங்க டாக்டரை இதுக்கப்புறம் அவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறிடான்ற ஒரு அதுக்குள்ள தானே பேசுறீங்க. உண்மையை சொல்லப்போனா நான் அந்த அளவுக்கு வீக்கானவனும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவன் ஒன்னும் ஸ்ட்ராங்கரும் கிடையாது. கிஸ் பண்றதுக்கான காரணமே ஸ்டேபிளா இருக்கணும் அவங்களுடைய கனெக்ஷன், வேற எதுவும் கிடையாது. தேவையில்லாம கிஸ் பண்ண பிறகு எத்தனை கையை வச்சானோ அவன் கையை வெட்டி போடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டிட்டு போக ஹீரோவும் சரி யூரி நம்ம ரெடியா இருப்போமா? ஓகே இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம், என்கிட்ட கொஞ்சம் ஜென்டிலா நடந்துக்கும் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய லிப்ஸை காமிக்க ஹீரோவை ஷாக்க வரான். என்ன இவன் லிப்ஸை காமிக்கிறான்? இதுக்கு முன்னாடி நான் நினைச்சது எல்லாமே கையில மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். திடீர்னு வாயா காமிக்கிறான். நான் என்ன பண்றது, கொடுத்துதான் அவனு வேற வழியிலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போக கால் தடுக்கி டேரக்டா போயிட்டு நெத்தியில கொடுத்துறான். அதோட பார்த்தா ஹீரோவும் டபுள் எஸ்ராங்குக்கு லெவலப் ஆயிடுறான். அடடா நான் டெவலப் ஆயிட்டேனா? யூரியும் என்னவோ பெரிய சொகத்தை அனுபவிச்ச மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் சொர்க்கத்தையே பார்த்துட்டேன். யூரி இப்படிலாம் பண்ணாதடி, ஃபர்ஸ்ட் டைம்ல கூட இப்படி ஒரு சொகத்தை நீ பார்த்துக்க மாட்டேன், ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவ்வளவு பயங்கரமா கத்த. அதுக்கப்புறம் நம்ம எச்சிட்டு அவ காமிக்க அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்க எச்சின்டா, உங்களை நான் ஹம்பிளோட வரவேற்கிறேன். நல்லா இருக்கியப்பா பாரோன் ஃபால்கோ, என்னைக்கு எங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நான் டீமன் லார்டுக்காக தான் ஒரு எட்டிக்கை கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு தகவல். அதாவது டீமன் லார்டு வந்து ஆர்டர் கொடுத்திருக்காரு, நீ இந்த பையனை கொல்லணுமா? அப்படியா? ராயல் ஆர்டர் இது, ஆனா இதுக்கான ரிவார்டா என்ன கிடைக்கும் தெரியலையே, அது தெரியாம நான் எப்படி பண்றது? அடடா அவர் எந்த மாதிரி ரிவார்டு உனக்கு தரலனால கவலைப்படாத. பட் ஆனா இவன் கிட்டத்தட்ட ஒரு ஏன்ஷியன் டிராகன் பெஹிமோத்திய கொண்டு இருக்கான். அட அந்த ஏன்ஷியன் டிராகன் மெசேஜ் மாஸ்டர் அது உன்னுடைய ஆவரேஜான மான்ஸ்டர், அதை தோக்கடிச்சுன்றதுக்காக எந்த ஒரு ரிவார்டும் சொல்லாத இந்த ஆர்டரை போயிட்டு நான் அவனை கொல்லணுமா? உன்னை காட்டிலும் நான் அந்த இடத்துல பவர்ஃபுல் தான். அப்படியா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கான்பிடன்ஸா சொல்றீனா? நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தான்டா. இதனாலதான் உன்ன மாதிரியான ஆளுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்டா இப்போ டேமன்லாடி எந்த விதமான ரிவார்டும் தரலனா நீ மட்டும் இவனை கொண்டுட்டினா அதுக்கான ரிவார்டை நான் உனக்கு என்னையே தரேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்துல இருக்கேன். இந்த இம்பார்ட்டன்டான மிஷினை நீ முடிக்கணும், என்ன நம்பு, நான் கண்டிப்பா செய்வேன். ஓகே கண்டிப்பா நான் இதை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லி உன்னோட பக்கம் விடத்தனமா சிரிக்கிறான். இது டீமோட ட்ரக் வச்சு தானே, கண்டிப்பா நான் அவருக்காக பண்றேன். கேட் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைமை அந்த பணம் போக கேட்ல இருந்து வந்தவன் என்னுடைய எபிலிட்டியை பயன்படுத்தி காத்தி என்ன கிழிச்சுட்டு போவேன். அப்படி இருக்கும்போது அந்த சாதாரண ஹியூமன்ல பயங்கரமா சேர்த்து அனுபவிக்க போறான். டீமோட ஆர்மியில என்ன தவிர வேற யாராலும் ஸ்பீடா போக முடியாது ரொம்பவும். அதுக்கப்புறம் அவன் அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்ததுல ஹீரோவுடைய இடத்துக்கு வந்துடுறான். சரியா ஹீரோ கதவு தந்து ஜன்னல் கிட்ட வர ஓ எனக்கான ரெக்வஸ்ட்ல இருந்து அந்த பையனை வெளியே வந்துட்டான். டேய் நான் தான் ஃபால்கோ கேலே வின்ஸ் டீமன் நோபிலிட்டியோட 5 ரேங்க்ஸ் கொண்டவன். இங்க நான் உன்னுடைய லைஃபை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் சும்மா கத்திட்டு இருக்காத பறவைய, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? உனக்கு விளையாடணும் தானே? விளையாடணுமா? உன்னுடைய அட்ரஸ் தேடி நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே உன்னை கொல்றதுக்கு தான்டா. என்னமோ நீங்க தூங்கிட்டு இருக்க ஆட்டம் ஆடிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த இடத்துல செத்தாகணும். சாவ
சாவுடா இதோட உன் லைஃப் காலின்னு சொல்லிட்டு அவனும் அடக்கு பண்ண. இன்னொரு பக்கம் ஹீரோ விட்டு ஒரே ஒரு அறையில அவன் அந்த பறந்து போய் கீழே விழ. அடடா என்ன இது எந்த அளவுக்கு ஹை லெவலான ஸ்பீடை கொண்டு அட்டக்க நான் பார்க்கல, பயங்கரமா இருக்கு. என்னப்பா கழுகு நீ ரொம்ப லோ ரேங்கிங் நோபல் தான் போலியே, என்னடா அடிக்க துவம்சமாய் கீழே விழ. அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று அட்டக்க பயன்படுத்தி அவன் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஹியூமன் கிட்ட இன்கிரிபிளான பலவர் இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எச்சிட்டா சொன்னது உண்மையிலேயே உண்மையாகி போயிடுச்சு, நான் தான் இவனை குறைச்சி அடை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருக்க அந்த கண்ணு அப்படின்ற மாதிரி அவனை சொல்லினேன். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள விழ ஹீரோவும் அதுக்கப்புறம் தரையான அவனை அப்ரைசர் பண்ணி பார்க்கறான். அவனோட எபிலிட்டி எல்லாமே இவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே என்ன கொள்றதுக்கு தான் போலியே. இவனுக்கு அப்பனா யூரியும் மத்தவங்களும் தேவையில்லை போல, அப்ப என்ன கொள்றதுக்காக தான் வந்திருக்கான். அதோட எல்லாருமே வெளியே வர ஏன்னு நல்லா தானே இருக்க, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, சாரிப்பா அவங்க எல்லாரும் ஏப்பந்துக்கு. பீனாவும் ஆமா யார் இவன், ஆமா இப்பதான் ஆகுது இவனையே நீ தோக்கஸ்துக்கு யார் ரொம்ப ஸ்ட்ராங் தான் போ. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்ல உனக்கு பெரியம்மா ஒரு ஓடிய சாப்பாடு எல்லாமே ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங் ஆகி இந்த இதுல தோக்கஸ்துக்கிற இவனை பயங்கரமான ஆல்ரெடி இதுகிட்ட ஒரு அவனை பிடிச்சி சுலுக்கு புரியுறா, மாமியாரா விட்டுடி அம்மா அவனை விட்டுருங்கன்னு சொல்லி யூரியும் கத்த. அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுன்னு கிளம்பி கேஸ்டலுக்கு வரேன். அந்த இடத்துல பார்த்தா இந்த பொண்ணும் வாங்க ஹீரோ க்ளோடியா நீங்க இந்த இடத்துல வரது ரொம்ப அதிசயமானது, எப்படி இருக்கீங்க. ஆமா நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஃபார்பிடன் லைப்ரரி எனக்கு பாக்கிறதுக்காக. ஃபார்பிடன் லைப்ரரியில வந்து பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணப்பட்ட முக்கியமான புக்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களால மட்டும் தான் அந்த இடத்துல அணுக முடியும்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம கிங்கோடைய அந்த ராயல் வாட்ச் கிஃப்ட் இல்லாம இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஏன்னா அப்படியேப்பட்ட கிங்கு கிட்ட மட்டும் அது தனித்துவமா இருக்கும். அதுதான் செல்வர் வாட்ச், அது இல்லாம எந்த இடத்துக்கு உள்ள விட மாட்டாங்களா. அது அவரே என்கிட்ட கொடுத்துன்னு போது இதை நான் பயன்படுத்த வேணவா, அப்படின்னா இதுதான் இந்த லைப்ரரியோட என்ட்ரன்ஸா அப்படின்ற மாதிரி அவனு கேட்க. சாரி ஹீரோ என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் என்னால உள்ள வர முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் பிரகாரம் அப்ரூவ் கொடுக்கப்பட்ட கிங்கால அனுமதிக்கப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் லேப்ரின்த்துக்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க உள்ள போறதுக்கான வழியை கூட என்னுடைய அப்பாவான கிங் அவர் கொடுத்த அந்த வாட்ச் மூலியமா தான். அதனால என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உள்ள வர முடியாது, நீங்க உள்ளே பாத்துங்க. பரவாயில்ல நீ கவலைப்படாத, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் இந்த இடத்துல உள்ள புலம்பலான்னு இருக்கேன். சரி இருந்தாலும் இந்த டோரை வந்து எப்படி போறது, ஆல்ரெடி எனக்கு கிங்கோட பிளேசிங் இருந்தாலுமே இதை நான் தரத்துக்கு எதுனா ஒரு சாவி வேணும்ல. க்ளோடியாவும் இல்ல அதெல்லாம் தேவையில்ல, உங்களோட ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைங்க, டோர் தானா ஓப்பன் ஆகும். ஏன்னா அது அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உங்களால உள்ள போக முடியும், என்னதான் நீங்க சில்வர் வாட்ச் வச்சிருந்தாலுமே. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு கதவு திறந்து அவனு உள்ள போக அனுமதி கிடைச்சிருது. இதுக்கு என்ன பார்த்தோம், நான் பர்மிட்டர் வாங்கிட்டேன். நம்ம போ சரி வா இவரி போவோம்னு சொல்லிட்டு அவனு கூப்பிட இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனும் போலாம் பார்க்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபிளாஷ் வந்து அவன் மேல பட்ட உடனே அவன் அப்படியே பயந்து பின்னாடி போயிடான். இவர் என்னடி ஆச்சு எனக்கு தெரியல, ஏதோ இன்விசிபிளா இருக்கிற ஏதோ ஒன்னு என்ன அட்டாக் பண்ணிச்சு. ஒரு சிலாவும் எனக்கு என்ன எதுன்றது இதுவும் புரியல. சடனா திடீர்னு இது அப்பேர் இருக்கு, என்னது இங்க நடந்துட்டு இருக்கு, உங்க கூட என்ன கனெக்ட் பண்ண முடியலடா. ஏன்னு ஒரு சிலா உங்களால டெலிபோர்ட் பண்ண முடியல இந்த சைட்ல. நான் எவ்வளவு முறையா ஸ்டே பண்ணிட்டேன், ஆனா அது வேலை செய்யல. இது உண்மையிலே ஸ்ட்ராங்கான பேரியரா எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இதுல அனுமதிக்கப்பட்ட ஹியூமன்ஸ் அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹியூமன்ஸால மட்டும் தான் உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலா சொல்றதை பார்த்தா இந்த பேரியர் வந்து அவங்கள அப்படியே தடுத்து நிறுத்திருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள எதனா ஆபத்து இருக்குமா, என்ன விட்டு அலோ பண்ணிடுறாங்கன்னு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அப்போ சரி ஓகே மிச்சத்தில் இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இந்த இடத்துல எனக்காக காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ செக் பண்ணதுக்காக உள்ள போக அப்படியேங்கப்பா என்னடா இது இவ்வளவு புக்ஸா, இதுல எனக்கு தேவையான எங்க இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு அப்ப பார்த்தா மேல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு அப்படி கீழே விட ஹீரோவும் பார்த்துட்டு என்னது பொண்ணு அடே இங்க என்னடா நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவை கரெக்ட் டைம்ல போட்டு அந்த பொண்ணு பிடிச்சிடான். ரொம்ப க்ளோஸா வந்துச்சு, நீ நல்லா தானே இருக்கேன். அந்த பொண்ணு நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப நன்றின்ற மாதிரி அவ்வளவு சொல்லிட்டு போலான்னு பார்க்க ஹீரோ வந்து பார்த்துட்டு டேய் என்னடா இது அவன் கண்ணெல்லாம் சிவக்குது, என்னடா இவ்வளவு காட்சின்ற மாதிரி பாக்குறான். இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கான். சரிப்பா இதுக்கப்புறம் என்னுடைய பேர் வந்து உனக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டா, என் பேர் தான் ஏன்னு, நீ என் பேர் ஆலிஸ். ஆலிஸா நீ என்ன ஒண்ணுமோ ஆச்சரியமாக்கிட்ட, எப்படி நீ திடீர்னு வெளியில இருந்து ஜம்ப் ஆகி இங்க வந்த, என்ன நடந்தது. அது என்னன்னா நான் டாப் ஃப்ளோர்ல புக்கை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்னா தினத்தினமா கால் தடுக்கி அப்படியே கீழே வந்துட்டேன். என்னது சாதாரண புக்கை படிக்கும்போது கால் தடுக்க கீழே வந்துட்டா, உண்மையிலேயே ஹியூமன் இல்லைன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. நான் இந்த இடத்துல இந்த புக்கு படிக்கிறதுக்காக தான் வந்தேன், அதோட இந்த லேப்ரின்த்லயே தங்கிட்டேன். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு புக்குமே எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா வேற லெவல, நீ ஒவ்வொரு புக்கும் என்னன்றது தெரிஞ்சுன்னா அப்ப என் வேலை சிம்பிள் ஆயிடும் போலயே. அப்பனா நீ இதுக்கான ஓனரா, இந்த லேப்ரின்த்துக்கான ஓனரா. ஆமா ரொம்ப நன்றி ஆலிஸ். ஏன் எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன், ஏன்னா நீ தான் இந்த லேப்ரின்த்தோட ஓனர்ன்ற முறையில இப்ப நான் இங்க இருக்கிறதுக்கான காரணமே உன்னுடைய பர்மிஷனால தான், நீ தானே எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அப்படியா அப்பனா நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, நான் வந்ததுக்கான காரணமே சீக்ரெட் டஞ்சன்ஸ் பத்தின ரிசர்ச்சுக்காக தான். அதை கண்டுபிடிச்சினா நான் என்ன பண்ணுவேன், உண்மையை சொல்லப்போனா என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃபேமிலியை நான் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி தான் நான் வாக்க கொடுத்துருக்கேன். அதை நான் நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடி இருக்கேன். அப்படியா அப்படின்னு இதை பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு புக்கு கொடுக்க, இந்தடா இதுல நீ உனக்கு தேவையான சீக்ரெட் டஞ்சனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம் படின்னு சொல்ல. உண்மையாவா நீ வேற லெவலு, பரவாயில்ல விடு, உடனே படிக்கணும். யூரி பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கணுன்ற, உனக்கு எப்படி யூரி தெரியும், ஏன்னா உன்னுடைய லெஃப்ட் கண்ணு வந்து யூரியோட ஸ்பிரிட் கோர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒரு காரணமா தான் சொல்றேன், ஏன்னா நானுமே ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்டு ட்ரீ. அதுக்கப்புறம் இரவு அந்த புக்கை வச்சு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினேன் அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கான். ஆலிஸை பார்த்து இந்த சீக்ரெட் டஞ்சனுக்கான புக்கை நான் படுத்துட்டேன். அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் கொடுத்த தகவல் பேர்ல அது எல்லாமே தப்பா இருந்திருக்கு. என்ன இருந்தாலும் சரிப்பா, நமக்காக தான் ஆலிஸை வந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்கல, அது உண்மைதான். நான் எல்லா விஷயத்தையும் ஓப்பன் இந்த இடத்துல பேச முடியுது, அதனால இந்த லேப்ரின்த் இடத்த விட்டு கிளம்பி டேரக்டா நம்மளுடைய இடத்துக்கு போயிட்டு கேளுங்க. அது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சுட்டு யூரி, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எதுவும் என்னால பெருசா பண்ணி வெளியே வரவில்லை. பரவாயில்ல இதுக்கெல்லாம் சோகமாவது, நான் எல்லாரும் நம்புறேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் இவன் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோ மூலியமா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கார்டியன் வர எவ்வளவு காணுது. இங்க என்னப்பா கண்காணிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முக்கிய தேவையா இருக்குது அந்த சீக்ரெட் டஞ்சனை முடிக்கணும். சரி ஓகே, எதுக்காக நீ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த, அவனை கண்காணிக்கவே தேவையில்ல, நீ கொடுக்காம இருந்ததுன்னா நான் கொடுத்ததுக்கான காரணமே எப்படி
எப்படியாச்சு அவன் மூலியமா நான் யூரியை பார்த்தாக்கணும். கூடவே எனக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. எனக்கு என்னுடைய 1000 மேலே ஆகி வேணும், அதை நான் பார்த்தே ஆகணும். பட் ஆனா வெளி உலகத்துல ஃபுல்லா ஹியூமன்ஸ் தான் இருக்காங்க. இதனால எனக்கு ஹியூமன்ஸ் பிடிக்காது. ஏன்னா ஹியூமன்ஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் என்னுடைய அக்காவான ஹெச்டாவை கொன்னது அப்படின்னு அவனோட பக்கம் ஷாக்கான விஷயத்த சொல்ற. அவன் என்னடான்னு பார்த்தா அந்த உயிரோட தான் இருக்கான். என்ன ரீசன் தெரியல. சரிப்பா நீ சொல்றது எல்லாம் சரிதான். இப்போதைக்கு அந்த பையனும் உனக்கு நல்லா கிடைச்சிட்டான். அப்பனா நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு ஹியூமனா இருந்தானா அதை பதிலாக கவலைப்படாத. முதல்ல நம்புறமான்ற விஷயத்தை மட்டும் உணரு. அப்புறம் மொத்தம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோ ஷாக் ஆயிட்டு அப்பனா நீங்க தான் அந்த வேர்ல்டு ட்ரியா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கார்டியனும் அதை இந்த பொண்ணு வந்துட்டு ஆலிஸ் எதுக்காக நம்ம இடத்துக்கு கெஸ்ட் எல்லாம் வந்த உடனே சொல்ல என்கிட்ட வந்து அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க வேண்டாம என்ன நீ நிக்க வச்சு பேசிட்டு இருக்க வேறையான ஆள் நீ. அப்படின்னா நீங்க தான் ஆலிஸோடைய கார்டியனா? சரியா சொன்னியா? கற்பூரம் மாதிரி இருக்கியே. என்னோட பேரு தான் ஹக்கானா. நான் ஆலிஸோடைய கார்டியன் வெர்மிலியன் பேர்ட். உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம். ஏய் நீ ரொம்பவும் என்னுடைய ரொம்ப அன்பா நடந்துக்கிறடா. நீ அவளை பார்த்து நல்லபடியா சந்தோஷத்துல வச்சுக்கணும். பார்த்து சந்தோஷத்துல வச்சுக்கணுமா? இவகிட்ட இருந்து எங்க இருந்து ஹாப்பின்ற ஒரு விஷயம் வெளிப்படுது ஒண்ணுமே காணுமே. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஏன்பா நீ ஒரு ஸ்பிரிட்னா கண்டிப்பா உன்னுடைய சிஸ்டர்ஸ் 2 பேரும் அந்த இடத்துல பார்க்கணும் விரும்புறாங்க. அதனால முடிஞ்சளவுக்கு 2 பேரையும் பார்க்கறது உனக்கு நல்லது. ஏன்னா யூரியும் பீனாவும் அந்த இடத்துல வெளியே வெயிட் பண்ணிக்கலாம் சொல்ல. ஆஹா யோரி அப்புறம் பீனா இவங்கள மாதிரி எல்லாம் எங்களால டக்குன்னு இந்த இடத்த விட்டு வர முடியாது. இதில் யாராச்சும் ஒரு ஆளு சீக்கிரட் என்ஜினை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இது செப்பரேட்டா இருக்கு. பாப்பர் வெளியாது மட்டும் இல்லாம இதோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றதுன்னு புரியல. எதுவுமே புரிந்து போகாத மாதிரி ஒரு டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா சயின்டிஸ்ட் உண்மையே நல்லா இருக்கும். பட் ஆனா யோரி அப்புறம் ஆலிசா 2 பேருமே டிஃப்ரெண்டானவங்க. இவங்கள கேட்டு தான் தேவை. இந்த கேட்டை அவங்க கடந்து வரணும். கேட்டை உடச்சு அதை கடந்தா மட்டும் தான் வயசுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நல்லபடியா வாழ்க்கையை நடத்த முடியும். ஏய் ஆலிஸ் எல்லாமே யூரியால இயங்க முடியும் தான். அது மட்டும் இல்லாம உனக்கு அந்த டஞ்சன் எந்த இதுல இருக்குன்றது லொகேஷன் தெரியும்ல? இல்ல நான் போய் சண்டை போட போறது எதுவுமே கிடையாது. நான் இந்த இதுல இருந்து கேஷுவலா ஆலிஸை பார்த்து கொண்டு போறேன். ஆனா அவளும் இல்ல அதெல்லாம் வேணாம், அவ என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா, அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனா ஹீரோவும் அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே உண்மையா இருந்தாலுமே நீ என்ன நம்பலாம். யூரி பீனா இவங்க 2 பேரும் நீ பார்க்கணும் தானே உனக்கு ஆசையா இருக்கு. பார்க்கணும் ஆசையா இருக்கிற அந்த கனவை நான் நிறைவேக்கிறேன். ஆனா நீ அதுக்காக என்ன நம்பினா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம நானுமே ஹியூமன்ஸை கொஞ்சம் வெறுக்க தான் செய்யறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் கூட முதலாளியா இருந்த ஒரு ஹியூமனே தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாரு. எனக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரு. அதுல இருந்து நான் மத்தவங்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே அடுத்தது ஓட்டமா அவளுக்கு நம்பிக்கை வந்தது. இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு சரியானவன. இங்க பாரு நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பவர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சாகர நிலைமையில அவனுங்களால மாட்டிக்கப்பட்டவன் தான். அதுக்கப்புறம் யூரி ஹெல்ப் பண்ணா. யூரிக்கு அப்புறம் ஒரிசலா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே தனித்தனியா ஒவ்வொருத்தரும் எந்த ஒவ்வொரு விதத்திலையும் என்னை ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீ கவலைப்படாத, நான் உனக்கு நம்பிக்கையை வெளியே கூட்டு போய் சுத்தி காமிக்கிறேன். பட் ஆனா ஹீரோ ஒரு நம்பிக்கை கொடுத்த பிறகு அந்த இடத்துல கிளம்பி இருக்கேன். ஆலிசாவும் அதுக்கப்புறம் அவனுடைய கார்டியன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கார்டியனும் என்னமா நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. சொல்லனாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அந்த பையனை உனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே அவன் ரொம்பவும் குணத்துல நல்ல பையனா தான் எனக்கு தெரியும். எனக்கு இவங்க பேசுறதுல கேட்டு அவங்க வைக்கப்பட்டுன்னு அடடா இவங்க சொல்றது உண்மைதான். நான் ஒரு புக்ல சில டைம்ஸ் படிச்சு பார்த்திருக்கேன். இதுக்கு பிறகு லவ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் சோகத்திலே இருக்கும்போது ஹீரோவும் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துறான். என்னப்பா ஒரு சில விஷயத்த நான் கேட்டு போலாம் தான் திரும்ப வந்தேன். முடிவு பண்ணிட்டியா அந்த மாதிரி ஹீரோவும் கேட்க. அதுக்கப்புறம் ஆலிஸோடைய கார்டியனும் இதை விட்ட வர வாய்ப்பு உனக்கு கிடைக்காது, மிஸ் பண்றதா பண்ணிட்டேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோ கிட்ட அவளும் போயிட்டு நான் உன்னை நம்புறேன், நான் கண்டிப்பா உன்னை நம்புறேன், நீ எனக்கு வெளி உலகத்துல போயிட்டு நிறைய இடத்த சுத்தி காமி, நான் உன் கூடயே இருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை தூக்கி பிடிச்சி ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிரேன், இப்படியா இருந்தா நீ எல்லாம் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அதனால என்னால முடிஞ்சளுக்கு நான் பண்ணிடுறேன், உன்னால முடிஞ்சளுக்கு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு சரியா? டைட்டா பிடிச்சிக்கோ. இந்த இடத்த விட்டு ரொம்ப ஹையா பறந்து நிறைய விஷயத்த பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கு ஹைட்டா ஜம்ப் பண்ணிட்டு அவ பார்த்து வியந்து போறா. அதுக்கப்புறம் ஆலிசாவுடைய கார்டியனும் அப்ப இந்த இடத்துல விட்டு யாரும் அந்த அளவுக்கு வரக்கூடாது, அதனால யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த இடத்துல இருந்து பாத்துக்கிறேன். இது வந்து ஆலிஸோடைய கோரு. இந்த கோரை நீங்க பயன்படுத்தி உங்களுக்குள்ள செலுத்திக்கோங்க. எப்படி வர வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல இருந்தேன்னா இவளுக்கு கார்டியனா இன்னொருத்த இந்த இடத்துல தேவையில்ல, அதனால என்னுடைய குளோனி இந்த இடத்துல அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ரெடி பண்ண ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த டென்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்க. நடுவில் நிறைய மாத்து வர ஹீரோ பயங்கரமா சமாளிக்கிறான். பட் இருந்தாலுமே பின்னாடி இவளுக்கு நாக்கு தழுது. ஏன்டி சண்டை போறது நானு, உனக்கு எதிரி நாக்கு தழுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கட்ட ஸ்டேஜ் அடைஞ்ச உடனே சாப்பாடுலாம் இருக்கு, சாப்பாடு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப. இந்த தடவை பார்த்து ஒரு நெஞ்ச சாமுரை கூட நேருக்கு நேரம் சண்டை போட்டுருக்கான். இந்த ஸ்குவாட் கில் கண்டிப்பா என்ன கொண்டுருவான், நல்லாவே தெரியுது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அவனை கடைசியில முடிப்பான், தரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அப்ரேசர் பண்ணி பார்க்க ஆலிசாவை தயங்கனே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு தொட்டு பார்க்கறான். என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, அவன் உடம்பு நல்லா தான் இருக்கு, எங்கன்னா காயம் பட்டிருக்கா என்ன எதுன்ற பார்த்துட்டு இருக்கான். கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இதை கேட்டு அவ்வளோ வெக்கப்பட. சரி ரொம்ப வெக்கப்படாத, எல்லாம் ஒன்று ஹாப்பி ஆகிறதுக்காக தான் சொன்னேன், நீ இதெல்லாம் சொன்ன மட்டும் தான் ஹாப்பியா இருப்பேன், அதுக்காக தான் சொல்ல. என்னது என்ன ஹாப்பி ஆக்கவா? ஆமா நீ சிரிச்சா நல்லா இருப்ப சரின்னு சொல்ல. அவ்வளோ அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிறத பார்த்துட்டு ஆஹா என் பொண்ணு ஹாப்பி ஆகிட்டான், பார்க்க எவ்வளோ காமெடி தெரியுறா. அது மட்டும் இல்லாம தான் கூட ஒரு பையன் பேசுறதுனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நொப்பக்கு அந்த கார்டியனை கூம்ப கூட்டிட்டு இருக்கேன். சுத்தி போறா ஏடி விட்டு தெரியாத சொல்லிட்டு கதறு. அதுக்கப்புறம் ஒரு வழி அந்த இடத்துல இருக்க எல்லா டிராப்ஸையும் முடிச்சுட்டு ஹீரோவும் அவங்களை கூட்டின்னு இப்போ யூரியை பார்க்க வர. யூரி வந்த உடனே கட்டிப்பிடிக்க போறா. அவ வேணாம் தடுக்க. பாப்பா சிஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? யூரி ரொம்ப வாமா இருக்கு, கிட்ட வராதான்னு சொல்லிட்டு அவ தள்ளிவிட. இவ்வளவு சொல்லாத, வந்ததே கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ளேயே இப்படி பண்ண இப்படி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நல்லா பேசிட்டு இருக்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் நின்றுட்டு இருக்கும் போது யூரியோ நல்லா போய் கட்டுப்பிடிச்சு பேசத்தை பார்த்துட்டு மேலிஸுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இதை வந்து பீனாவை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி பிக் ப்ரோ உங்களை நான் லவ் பண்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு இருக்கேன். பீனா உன்ன பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல என்னோட பிக் ப்ரோவுடைய கை இருக்கு, அந்த ரைட் கை வந்து சும்மா இருக்கிறதுனால இது யாரும் எடுத்துக்க போறீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அது போட்டி போறதுக்காக யூரியம் போலாம் பார்க்க. ஆனா அதுக்கு
பார்க்கறதுக்கு முந்திக்கிறாள் நம்ம ஆலிஸும். என்ன பண்ற ஆலிஸே உண்மையிலேயே எங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்க போலியா, நீ வேற லெவலடி அந்த புதுசுல இப்படி பண்ணிட்டியா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காத பார்த்துட்டு பின்னவும், என்னடா ரொம்ப ரியாக்ஷன் எடுத்து பார்த்தா நீ ஷார்ட்டான கொடுத்துருக்கேன், அப்போ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்க, இதுக்காடி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு என்னது லவ் பண்றானா யாரடா டேய் அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்துல கேட்க, என்னடா இங்க நடந்துட்டு ஹீரோ முடிக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். இந்த எபிசோடும் பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துப்பீங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.